கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு வசன தியானத்துக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 63வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. The power of God's word, தேவனுடைய வார்த்தையின் மேல் இருக்கிற வல்லமையை குறித்து இங்கே வேதம் தெளிவுபடுத்துகிறது. இந்த வார்த்தை ஸ்ட்ரெயிட்டா மாம்சத்துக்கு சொல்லப்படவில்லை, இந்த வார்த்தை ஆவிக்காக சொல்லப்பட்டிருக்கு. To receive the power of word through the Holy Spirit in a personal man's life. ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஆவி உயிர்ப்பிக்கப்படுவதற்காக பரிசுத்த ஆவியானவர் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படி ஒரு மாம்சம் உயிரோடு இருந்தாதான் நீங்க போட்டிருக்கிற துணி அதனுடைய கலர் அந்த மனுஷனுக்கு தெரியும். நான் இதை போட்டிருக்கிறேன்னா என் மாம்சம் உயிர் இல்லைன்னு வைங்களேன். நிறைய பேர் ஃப்ரீசர் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த பாடிக்கு பிரமாதமான கோட்டு சூட் இருக்கிற நல்ல துணியை கொண்டாந்து போடுப்பா அப்படின்னாங்க. இது அந்த மாம்சம் உணர முடியுமா? நம்ம பார்க்கலாம், நல்லா தான் இருக்குது. ஆனால் தேவன் தன்னுடைய வார்த்தையை, அவருடைய வார்த்தையை எங்க கொடுக்கிறார்னா பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் நமக்கு கொடுக்கிறதா இருக்கிறார். இப்போ வேதத்துடைய வார்த்தை சொல்லுகிறது, the word itself doesn't make us free. வார்த்தை வெறுமையாய் நம்மளை விடுதலை செய்யாது. பேர் இந்த பைபிளை படிச்சுட்டு தலகாணி கீழே வச்சுக்கிட்டு, ஜுரம் வந்தா தலையில வச்சுக்கிட்டு, காலில் வலினா கால் மேல இந்த பைபிளை வச்சுக்கிட்டு, the word by itself doesn't make us free. வார்த்தை வெறுமையாய் இருக்குமானால் அந்த வார்த்தை நம்மளை விடுதலை செய்ய முடியாது. It should be spoken that it will deliver us. இந்த வார்த்தையை நீங்க பேசணும். நீங்க பேசினா உங்களுக்கு உயிர் இருந்தா தான் பேச முடியும். நீங்க சொல்றீங்க, பாஸ்டர் என்ன நீங்க சொல்றீங்க, நாங்க உயிரோடு தானே அதை வாசித்தோம். ஆமைய மாம்சத்துக்கு இருக்கிற உயிரில் நீ வாசிக்கிற ஆவிக்குரிய ஹோலி ஸ்பிரிட் நிறைஞ்சு நீ அந்த வசனத்தை வாசித்தியா? இன்னைக்கு அநேகர் அவங்க வாழ்க்கையில் என்ன பண்றாங்கன்னா மாம்சத்திலே படிச்சு 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 இத்தனை அதிகாரம் படிச்சுட்டேன், இத்தனை வேத வசனத்தை வாசிட்டேன், விசுவாசம் வச்சிருக்கிற அந்த வார்த்தை மேல. ஆனா ஹோலி ஸ்பிரிட் எங்க போனார்? பரிசுத்த ஆவியானவர். ஆனா வேதம் சொல்லுகிறது ஆவியே உயிர்ப்பிக்கிறது. நம்ம கிறிஸ்தவர்கள் தான், சந்தேகமே இல்லை. யாராவது லேடிஸ் போட்டு வைக்காத அவங்க கிட்ட ஒரு மாதிரி பார்த்தாங்கன்னா, சிஸ்டர் நீங்க கிறிஸ்டியனா, எப்படி கண்டுபிடிச்சீங்க? நீங்க பொட்டு வைக்கிறீங்க, அது அடையாளம் கிடையாது. உங்களை பார்த்தா சொல்லணும், சிஸ்டர் உங்களை பார்த்தா ஆவியானவருடைய மகிமை உங்களுக்குள்ள இருந்து வெளிப்படுகிறது, அதனால நான் உங்களை கிறிஸ்தவங்களா பார்க்கிறேன். சகோதரரே, உங்களுடைய வார்த்தைகளும் அதுவும் உங்களை வித்தியாசப்படுத்தி காண்பிக்கிறது, அதனால நான் உங்களை கிறிஸ்தவனா பார்க்கிறேன். ஒரு இடத்துக்கு போறோம், நானும் இன்னொரு ஊழியக்காரர் தான் போறோம். அந்த ஊழியக்காரர் கேட்டாரு, ஐயா நீங்களே விசாரிங்களா அவங்கள்ட்ட? உடனே அவங்கள்ட்ட என் கொஸ்டினை விசாரிக்கிறேன். அவர் என் கொஸ்டினுக்கு பதில் சொல்ல, அவர் கேட்ட கேள்வி, நீங்க ஃபாதரானாரு. ஒரு ஆர்டினரி சஃபாரியில் தான் போயிருக்கிறார். அவர் கேட்ட முதல் கேள்வி என் கேள்விக்கு அவர் பதில் கொடுக்கல. இப்போ அவர் ஒரு கேள்வியை கேட்கிறாரு. ஆமாம் பிரதர், ஃபாதர் தான். ஏன்னா பாஸ்டர் அவருக்கு தெரியல, அவருக்கு தெரிஞ்சதுதான் ஃபாதர். நான் கேட்டேன், எப்படி பிரதர் கண்டுபிடிச்சிங்க? இல்லை உங்க தோற்றத்தை பார்த்தா தெரியும். தேவச்சனமே, உங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு ஆவிக்குரிய மண்டலத்திலிருந்து அந்த ஆவிக்குரிய மண்டலத்துல தேவனுடைய வார்த்தை எடுத்துக்கொண்டு உங்க சரீரத்துக்கு எந்த பிரச்சனை இருக்குதோ அனுப்புனீங்கன்னா அந்த வேர்ட் அந்த இடத்துக்கு போகும், உன் கால் வழியா போகும்.
உன் பிரச்சனையா, அந்த பிரச்சனைக்கிட்ட போய் அது பேசும், நீங்க பேச முடியாது. உங்க எதிராளி கிட்ட நீங்க பேச முடியுமா? அவதான் முயலுக்கு என்ன சொல்றான், 3 கால்னு சொல்லிட்டு இருக்கானே, அவன்கிட்ட நீங்க பேச முடியாது. ஆனால் தேவனுடைய மகிமையை, அவருடைய பிரசன்னத்தை நீங்க பரிசுத்த ஆவியில நீங்க பெற்றிருக்கீங்கன்னு சொல்லி உங்க சரீரத்துக்கு ஒரு இளைப்பாறுதல் வேண்டுமானால் ஆவிக்குரிய மண்டலத்திலிருந்து நீங்க பேசுங்க அந்த வார்த்தையை. உங்க பகையனுக்கு போய் நிக்க முடியாது நீங்க. ஆனா நீங்க இங்க இருந்து பேசுனீங்கன்னா ஆவி உயிர்ப்பிக்கிறதா இருக்குது. எது உனக்குள் மரணமா இருக்கோ, எது இல்லை என்று இருக்கோ, எது பிரச்சனை என்று இருக்கோ, ஆவியானவர் எத்தனை கிலோமீட்டர், எத்தனை ஆயிரம், எத்தனை கண்டங்களை விட்டு கண்டம் போக வேண்டுமானாலும் அந்த வார்த்தை உயிர்ப்பிக்கிறதா மாறும். விசுவாசிக்கிறீங்களா? அது மாத்திரமல்ல, வேதம் தெளிவுபடுத்துகிறது. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 8:32 பார்த்தீர்கள், ஆனால் சத்தியம் அதையும் அறிவீர்கள், அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். ஜீசஸே இதை சொல்லித் தரார் நமக்கு. இப்ப அவர் தான் சொல்றார், நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவன். என்ன விட்டுட்டு ஒரு வார்த்தை எடுத்து நீயா உன் இஷ்டத்துக்கு மெடிடேட் பண்ணிடாத. விளங்குதுங்களா? இதுல இருக்கிற வார்த்தை இதுதான் சத்தியம், இதுதான் வழி, இதுதான் ஜீவன். ஆனா இதை நீ எடுத்து நீயா மெடிடேட் பண்ணிடாத, உன்னால வெற்றி பெற முடியாது. உன் அறிவு 5ஆம் கிளாஸ் அறிவுன்னா 5ஆம் கிளாஸ் வழியா தான் இந்த வார்த்தையை பார்ப்பேன். ஒருவேளை இன்ஜினியரிங் கான்செப்ட்னா இன்ஜினியரிங் கான்செப்ட்ல தான் இந்த பைபிளை நீ பார்ப்ப. ஒரு மருத்துவத்துறையில இருக்குன்னா மருத்துவத்துறையில தான் இந்த நீ பைபிளை நீ சிந்திச்சு பார்ப்ப. சாமி, அப்ப எப்படிதான் நான் பார்க்கறது? நான் முட்டாளா இருக்கிறேன், 5ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கிறேன், எனக்கு தொழில் தான் தெரியும், எனக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களை தான் தெரியும், எதிர் வீட்டுக்காரங்களை தான் தெரியும், வேலை செய்யற ஸ்தலத்தில் அவங்கள இவங்களை தான் தெரியும். நீங்க சொல்லிக் கொடுக்கறத பார்த்தா நான் எங்க தான் சாமி போய் படிக்கிறது? ஆண்டவர் சொன்னார், எங்கேயும் போய் படிக்க வேண்டாம். ஆவியில புரிஞ்சு கொள்ளுவதற்கு ஒண்ணு, ஆவியானவருக்கு ஒண்ணு விட்டு கொடுக்க பாரு. சத்தியத்தையும் அறிந்து கொண்டு சத்தியத்தை வாசிக்க பாரு. அந்த சத்தியம் தான், எது அறிந்து கொண்டு அந்த சத்தியம் தான் உன்னை விடுதலையாகும். ஏனென்றால் ஆவிதான் உயிர்ப்பிக்கிறது, மாம்சம் ஒன்றுக்கும் நீ திங்க் பண்ணதெல்லாம் மாம்ச பெருமையில. டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் தி ஸ்பிரிட் realm. எது முடியாதோ ஒரு 1/2 மணி நேரம் அந்நிய பாஷையில பேசிட்டு அப்ப ஸ்பிரிட்ல ஏறிடுறீங்க. நீங்க வெறும் ஆளா இல்லை, இப்ப நீங்க தேவ பேரன் உங்களுக்குள்ள இறங்கிடுச்சு. இப்ப நீங்க எதை சொல்றீங்களோ அது பரலோகத்துல சொல்லுவது போல அர்த்தம். வலது மாரிசத்தில் இருக்கிற தேவனிடத்துல என்ன அதிகாரம் இருக்கோ அந்த அதிகாரத்தோடு கூட நீங்க பேசுறீங்கன்னு ப்ரூவ் ஆகுது. இப்ப ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, விடுதலை ஒரு அதிகாரத்தின் சொல் மூலமாக. அந்த அதிகாரம் என்ன? with the spirit of the Lord, not with the spirit of your flesh. ஓம் மாம்சத்தை கொண்டு பேசுற வெற்றி பெற்றவங்க யாருமே இல்லை. பைபிள் அத்தனை ஹீரோஸ் இருக்கிறாங்க. ஆதாம்ல இருந்து ஹீரோ ஆரம்பிக்குது. எத்தனையோ ஹீரோஸ் இருக்காங்க. மாம்சத்துல எவன் செய்தானோ அவன் உறவே ஆண்டவர் வந்து கட்டாயிரு, ஒன்னும் விலன் ஆகல. அப்போ விடுதலை எங்க இருக்கு? ஒரு அதிகாரத்தின் சொல் மூலியமாக. ஒரு ஜட்ஜே இருக்கிறார், எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? இன்னைக்கு இந்த கைதிக்கு விடுதலை, தண்டனை நிறைவேறி முடிஞ்சிருச்சு. ஜட்ஜி எழுதாம தண்டனை காலம் முடிந்தாலும் அவனை வெளியே விடுறதுக்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது. ஐஜி நினைக்கலாம், எப்பா அவருக்கு தண்டனை காலம் முடிஞ்சிச்சுப்பா, விட்டுருங்கப்பா. சட்டம் சொல்லும், இன்னும் ஜட்ஜி கிட்ட இருந்து அப்புறம் வரல, சொல்லுக்கு நின்றுட்டு இருக்கிறாங்க. என்ன நின்றுட்டு இருக்காங்க? எங்களுக்கு இன்னும் அந்த அதிகாரம் கிடைக்கவில்லை. தேவச்சனமே, ஒரு விடுதலை எங்க இருக்கு? அதிகாரம் உள்ள வார்த்தையின் மேல இருக்கு. அந்த அதிகாரம் உள்ள வார்த்தை எப்ப செயல்படும்? வித் ஸ்பிரிச்சுவல் realm, ஆவிக்குரிய மண்டலத்திலிருந்து சொல்லுகிற பொழுதுதான் அது வேலை செய்யுது. சாத்தானின் பிடியில் இருந்து நம்மை விடுதலை செய்வதே
தேவனின் வார்த்தை, அதாவது அதிகாரத்தின் வல்லமையில் நிறைந்து பரிசுத்த ஆவியிலே சொல்லப்படுகிற பொழுது it becomes as a command of the holy heaven. அது பரலோக ராஜ்யத்திலிருந்து பிரகடனப்படுத்தப்படுகிற ஒரு சட்டமாக மாறுகிறது. ஜீசஸ் பேசல, பிதாவாகிய தேவன் பேசல, நீ பேசினா நடக்கும். எப்போ? ஆவியோடு இருந்து பரிசுத்த ஆவியில நிறைஞ்சி. இந்த பாட்டு கர்த்தாவே 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 கர்த்தாவேன்னு நீங்க சொன்னீங்கன்னா, வாங்கடா அந்த லெஃப்ட் சைடில் போய் நின்று லூசு பயிர் வேலை, வாங்கடா இவ்வளவு தூரம் பைபிளை படிச்சிருக்கிறீங்க, இவ்வளவு தூரம் பிரசங்கத்தை கேட்டிருக்கிறீங்க, ஆவியில ஒண்ணும் இல்லை, கர்த்தாவே கர்த்தாவேன்றீங்க. யாரை கூப்பிடணும் உனக்கு தெரியுதா? வழியில கத்துற, பிரச்சனையில கத்துற, தரித்திரத்துல கத்தல, தனித்து விடப்பட்டே நீ கத்திக்கிட்டு இருக்கிற. கர்த்தாவே கர்த்தாவே கத்துற, நீ கத்துறது ரைட்டு தான். ஆர் யூ வித் ஃபில்ட் ஹோலி ஸ்பிரிட்? என்ன கத்துனாலும் அவர் கேட்காது. அவர் பார்க்கிறாரு, ஊமை பயிலா இருக்கிறான், நல்லதான பேசிட்டு இருந்தான், ஊமையன் ஆயிட்டான, வா வா வான்றான். பாப்பா தம்பி, நீ பேசுற ஒன்றும் கேட்கல, இப்போ லெஃப்ட்ல நில், இன்னொரு சான்ஸ் தர பார்க்கலாம். இது நான் சொல்றேன், அவர் சொல்லலை, ஜீசஸ் சொல்லலை. அவரு கோ டு த லெஃப்ட் சைட். ஆனால் நான் சொல்றேன், ஒருவேளை இன்னொரு சான்ஸ் கொடுக்கலாம். நான் சொல்றேன், ஜீசஸ் சாமி உங்களை நம்பி சொல்லிட்டேன்பா. அவருக்கு சொல்லுவாரோ, நீ மொக்கேல்கிட்ட சொல்லி என்னடா பிரயோஜனம் பெஞ்சமின்னு அப்படின்னு சொல்லுவாரோ? நீங்க இப்படி சொல்லணும், சாமி ஒரு தடவை தான் மாம்சத்துல கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லிட்டோம். இப்போ அந்த ஆள் சொல்றாரு, ஆவியிலிருந்து சொல்றான்னு சொல்றாரு, நாங்க ஏத்துக்கிறோம் சாமி. அப்படி ஏத்துக்கிறீங்களா? ஏத்துக்கிட்டீங்கன்னா பிழைப்பீர்கள். ஆவியே வார்த்தையையும் விசுவாசத்தையும் இணைக்குது. ஆவி இல்லாதவன் செத்தவனுக்கு சமம். ஆவி என்ன செய்தா, உங்க விசுவாசத்தையும் எதை படிச்சீங்களோ, எதை ஜெபத்துல சொல்றீங்களோ வெண்டு பண்ணுது உங்களை. இந்த வெண்டு இனிமேல் விடாது. எதுக்காக ஜெபிச்சீங்களோ, எதுக்காக சொன்னீங்களோ, ஆண்டவரே நான் மாம்சத்துல கத்தி கூச்சல் போடல, வழியில அம்மா அத்தான்னு கத்துற மாதிரி அந்த கத்தல் இல்லை. இது with the power of Holy Spirit. அந்த ஆவியில்லாத நான் கத்தல ஆண்டவரே உங்களை பார்த்து. அடுத்து பிசாசை பார்த்து நான் கத்தணும்னா, உங்க ஆவி இல்லாத நான் கத்துறேன்னா அவன் என்ன பார்த்து மடையண்டுவான். ஆவியும் இல்லை, அனலும் இல்லை, குளிரும் இல்லை, இவன் என்ன பார்த்து முறைக்கிறான். ஒரு அடி அடிச்சு 10வது படி 4 சாத்து சாத்துவோம். வருவானா மாட்டானா? ஏன்னா நீ கத்திட்டு இருக்கிற, கம்முனு கிட, கம்முனு கிட. என்ன செய்வான்? ஆவியில சொல்லிப்பாரு, I am filled with the reality of the Holy Spirit. மாய்மாலம் இல்லை. ஏன் ஆவியையும் வார்த்தையும் நீ இணைக்க வேண்டும் ஆண்டவர் பிரியப்படுறாரு? ஏன்னா ரிசல்ட் உனக்கு கொடுக்கறதுக்காக, எனக்கு இல்லை. நான் இப்ப சொல்லி கொடுக்குறது ஏன் லாபத்துக்கு இல்லை. ஒருவேளை இங்க இருக்க உங்க கோடீஸ்வரன் ஆயிட்டா, நான் எனக்கு காசு கேட்க போறேன், பயப்படாதீங்க, எனக்கு வேண்டாம், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, அது போதும், நான் எதையும் கேட்க. இவ்வளோ முடிய போற ஆயுஸ் ஆண்டவர் எக்ஸ்டெண்ட் பண்ணா யாருக்கு லாபம்? உன் பொண்டாட்டி பிள்ளைங்க, உங்க வீட்டுக்காரன், உன் பேர பிள்ளைங்களுக்கு லாபம். எனக்கு என்ன லாபம்? இதெல்லாம் இருக்குதா? இதுவே மனுஷனுக்கே இப்படின்னா தேவன் எவ்வளவு பெருசா உங்களுடைய எண்ணியை வாழ வைக்க பார்ப்பான். அவர் எதுவும் கொண்டாட போவதில்லை. நீ நல்லா இருந்தா உனக்கு ஆசீர்வாதம். ஆகவே வேதம் சொல்லுகிறது, அந்த வார்த்தையை நாம் விசுவாசித்து பேசும்போது ஆவியில நிறைஞ்சிட்டு கம்முன்னு கிடக்கூடாது. என்ன செய்யணும்? பேசணும். தரித்திரத்தை பார்த்து பேசு. தரித்திரமே, நான் மாம்சத்தில் இருக்கும்போது என்ன நீ வென்றுட்ட. இப்ப எனக்கு சத்தியம் தெரியும், ஆவி உயிர்ப்பிக்கிறது. எந்த தரித்திரத்தில் நீ என்ன தள்ளினியோ, இப்ப நானும் பரிசுத்த ஆவியானவரும் வார்த்தையும் இப்ப வெல்ட் ஆகிட்டோம்.
இப்ப கிட்ட வந்து பாரு, இருந்த தரித்திரத்திலையும் உடைப்ப, இனி வரப்போகிற தரித்திரம் எனக்கு இல்லை, என்னை சுத்தி என் குடும்பத்தில் எங்க இருந்தாலும் எனக்கு உடைக்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சோ இன்னொரு பாரத்தை ஏற்றுக்கொண்டு என்னால் இப்ப ஜெபிக்க முடியும். அடுத்து தெரியாதவங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். ஏனென்றால் ஆவி நம்மை உயிர்ப்பிக்கிறதாய் இருக்கிறது. சோ அந்த வார்த்தை நாம் விசுவாசித்து பேசும்போது, அதை சுதந்திரித்துக் கொள்ளுகிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் அதை செயல்பாட்டில் கொண்டு வந்து அதை நிறைவேற்றி அந்த வெற்றியை உண்டாக்குவார். நீ ஆரம்பிக்க வேண்டியதுதான். வெற்றியை யார் கொண்டு வந்து கொடுக்கிறது? பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வந்து கொடுப்பார். நீங்க பார்க்கலாம். ஆனா ஒரு விதை, ஐயா, ஒரு சின்ன விதை மண்ணுக்குள்ள புதைச்சிருங்க. ஒரு வாரமா 10 நாளா உள்ள என்ன செய்யுதுன்னு நமக்கு தெரியல, வெளியே முளைச்சிருக்கு, எமர்ஜ் ஆயிடுது விதை. என்ன அழகான ஒரு துளிர் பச்சை. அதுக்கு அடுத்து மேல 2 இலை வளரும் போது இந்த இலையினுடைய கலர் மாறுது, முத்துது. அதுக்கு இது ஸ்ட்ராங் கொடுக்குது, ஸ்டெம் ஸ்ட்ரென்த் ஆகுது. பல காலங்கள் பார்க்கிற பொழுது ஒரு தென்னை மரம் 3 வருடத்துல காய் காய்க்க ஆரம்பிக்கும். தன் கனியை தன் காலத்திலே அது கொடுக்கிற மரமாக மாறுகிறது. தேவச்சனமே. ஆனா நம்ம என்கிற இந்த ஜீவனுள்ள மரம் நம்மளால கனி கொடுக்க முடியலையே. ஒரு வித்தானது அதுக்கு தேவையானவைகளை எடுத்துக்கொள்ளுகிறது. பொறாமப்படுதா ஏதாவது ஒரு மரம் யாரையாவது பார்த்து? வஞ்சிக்குதா யாரையாவது பார்த்து? தேவன் அதுக்கு என்ன சித்தத்தை கொடுத்தாரோ, மாமரம் இனிமேல் நான் மாங்காய் காய்க்க மாட்டேன், தேங்காய் தான் எனக்கு பிடிக்கும், இல்லைன்னா எத்தனை மரம் மாங்காய் காய்க்கல, நான் கூட காய்க்காத மாமரமா இருக்க போறேன். அப்படி 1-2 மரங்கள் இருக்குது. அந்த மாமரம் என்ன செய்யுது? காய்க்காது. அதை போல நான் இருக்க போறேன்னு ஏதாவது மரங்கள் தன் சுயத்தை மாற்றி இருக்குதா? இல்ல. வாட் காட் கிராண்டட் ஃபார் இட், அதற்கென்று எதை தீர்மானித்து கொடுத்தாதோ that granted ப்ராடக்ட் அது விளைவிக்கிறது. அப்ப இங்க வேதம் சொல்லுது, அந்த வார்த்தையை நாம் விசுவாசித்து பேசும்போது, விளங்குதுங்களா? நீங்க இந்த வார்த்தையை எப்போ விசுவாசிக்க முடியும் தெரியுமா? வார்த்தையையும் விசுவாசத்தையும் வெல்டு வைக்கும் போது. எப்போ வெல்டிங் பண்ண முடியாத? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள கிரியை செய்கிறவராய் இருக்கிற பொழுது, அவரை நீங்க அழைத்து இருக்கிற பொழுது. இங்க வேதம் சொல்லுது, சுதந்திரித்துக் கொள்ளும் போது பரிசுத்த ஆவியானவர் அதை செயல்பாட்டில் கொண்டு வருகிற ஒரு மகிமையின் தேவனாக நமக்குள்ளவே அவர் வாசமாயிருக்கிறார். He is always with you itself. அது மாத்திரமல்ல, ஜீசஸ் எந்த சோதனைகளிலும் அவர் ஒரே ஒரு வார்த்தையை தான் யூஸ் பண்ணாரு. இட் இஸ் ரிட்டன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் filled with the Holy Spirit. ஜீசஸ் பரிசுத்தாவில் நிரப்பப்பட்டு எந்தவித டார்மெண்டேஷன்ஸ் நம்மளை ஆட்டி படைக்கிற அந்த நேரத்தில் அவரே என்ன சொன்னாரு? ஒரு வார்த்தையை எடுத்து இந்த வார்த்தை என்று எழுதியிருக்கிறது. மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையினால் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. So even Christ had the faith upon the written word. எழுதப்பட்ட வார்த்தையை இப்ப ஸ்போக்கன் வேர்ட் ஜீசஸே பேசினாரா இல்லையா? ஏன் நீ நானும் பேச மாட்டோம்? நம்ம அதை சிந்திக்கிறது இல்லை. நமக்கு கொடுக்கப்பட்ட அத்தாரிட்டியை நாம் புரிந்து கொள்வதில்லை. அதை யாரு த்ரூ ஹோலி ஸ்பிரிட் புரிஞ்சுக்கிறானோ அது நிலையுள்ள படிப்பா மாறும். மறக்காது. ஏபிசிடி யாருக்காவது இங்க மறந்துருக்கிறீங்களா? ஏபிசிடி எல்கேஜில படிச்சீங்க, ஆனா எல்கேஜி நடந்த சம்பவங்கள் மறந்துருக்கும். அந்த குழந்தை பருவத்தில் உள்ளது மறந்துருக்கும், ஆனா ஏபிசிடி மறந்துருக்கா? மறந்துருக்கா? ஏன்? அது தேவனுடைய இயல்பு. அது ஆவியில எல்லா குழந்தைக்கும் கொடுத்திருக்கிறார். குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று. தெரியுமா உங்களுக்கு? ஒரே ஒரு கேள்விதான். யோவான் 6:63 சொல்லுகிறது, ஆவியே உயிர்ப்பிக்க. ஜீசஸ் அதை சாட்சியாய் காண்பித்தார்.
பிசாசு ஓடி போச்சா இருந்ததா? ஓடி போச்சு. அப்போ நம்முடைய வாழ்க்கை என்ன? The victory, வெற்றி is one with the Holy Spirit. அந்த வெற்றி இத வெறும் வார்த்தையினால் அல்ல, with the Holy Spirit, பரிசுத்த ஆவியை கொண்டு நீங்க சொல்லப்படுகிறதாக இருக்கணும். God's word spoken in faith brings the Holy Spirit into action. இதை விசுவாசத்தில் நீங்க பரிசுத்த ஆவியானவர் கூட நீங்க இதை பிரகடனப்படுத்தினீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் அதை ஆக்ஷன்ல கொண்டு வருவாங்க. நீங்க செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க சும்மா இருங்க. ஆண்டவர் சொல்றார், நான் உங்களுக்காக யுத்தம் பண்றேன். அதுக்காக வாய் மூடிட்டு இல்லை, இந்த ஸ்போக்கன் வேர்டை சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஜீசஸ் ஒவ்வொரு கேள்விக்கும் அந்த பதிலை யாருக்கு கொடுத்துட்டு இருந்தாரு? சாத்தானுக்கு கொடுத்துட்டே இருந்தார். அதிரடியாக கொடுத்தார். ஸோ நீங்களும் நானும் தேவச்சனமே எதை பின்பற்றுவர்களாய் மாறப்பட வேண்டும் என்பதை நீங்க உணர்வீர்களானால் இன்றைக்கே வெற்றி உங்க வாழ்க்கையில் நிச்சயம். பிசாசோ சூனியமோ மாந்திரிகமோ, if there is Holy Spirit, அந்த சூனியம் உன்னை பார்த்துட்டு போய் சொல்லும், அப்பா இயேசுவுக்குள் இருந்த அதே பரிசுத்த ஆவியானவரை இந்த ஆளுக்கு முன்னாக நான் பார்க்குறேன், நான் அவனுக்கு சூனியம் செய்ய முடியாது, நான் ஓடிடுவான். ஆனால் வெறும் மாம்சமா இருந்து இந்த வார்த்தை இருந்தால் அது பார்க்கும், ஈஸியாக அவனை ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நம்ம மேலே இறங்கும். ஸோ God's word spoken in faith brings the Holy Spirit into action. பரிசுத்த ஆவியானவர் அதை செயல்பாடுகள்ல நீ எதை விசுவாசித்து இந்த வார்த்தையை நீ சொல்றியோ இயேசுவை போல உங்க வாழ்க்கையில வெற்றி நிச்சயமாக கிடைக்கப்படுகிறது. ஆண்டவர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.